ஸோ குட் மார்னிங் everybody, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் டாக்டர் பாபு எருமலை, சீனியர் இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், இருதய நோய் நிபுணர், எம்ஜிஎம் ஹெல்த் கேர், அம்ஜிக்கரை, நெல்சன் மணிக்கம் ரோடில் பணிபுரிகிறேன். ஸோ இன்றைக்கி உங்கள் எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஒரு அட்வான்ஸ்ட் ஹார்ட் சப்போர்ட்டோட ஒரு கேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு சச் எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி நிறையவும் கேஸ் இங்கே பண்ணியிருக்கோம். இது ஒரு 69 வயதான ஒரு ஜென்டில்மேன். ஸோ அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தது. பட் ஒரு 2 நாள் கழித்து தான் வந்தாங்க. ஸோ உடனே அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல. டிலேடு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் லேட் ப்ரெசன்டேஷன். ஸோ அவங்க கொஞ்சம் பெயின் இருந்தது, யூஸ்வலாக ஹார்ட் பெயின் இருந்தனால அவங்க வேறு ஏதோ நினச்சாங்க, கேஸ்ட்ரிக் அந்த மாதிரிலாம் இருந்துட்டு சில ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு அப்புறம் அது கிளியராக தெரியல, அட்மிஷன் சொன்னாங்க. அப்புறம் அவங்க கொஞ்சம் வலி அதிகமானதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தான் எங்ககிட்ட வந்தாங்க. ஸோ வந்தவொடனே எமர்ஜென்சியில் பார்த்தோம். இசிஜி பார்க்கலையே அவருக்கு ஹார்ட் அட்டாக்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஹார்ட் அட்டாக்கு உடனே எக்கோ பண்ணி பார்த்ததில்ல. எக்கோ வந்து ஹார்ட் ஸ்கேன். ஸோ அதில் ஹார்ட் ஃபங்க்ஷனும் கம்மியாக இருந்தது. ஸோ அவருக்கு பிபியும் கம்மியாக இருந்தது. ஸோ ஹார்ட் அட்டாக் வித் கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஷாக்னாலே பிபி கம்மியாக இருக்குது. அது ஹார்ட் கம்மியாக, பம்பிங் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஹார்ட் ஃபங்க்ஷன் அந்த பிபி கம்மியாக இருந்ததுன்னா கார்டியோஜெனிக் ஷாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அவர் வந்த நேரத்தில் ஹார்ட் அட்டாக் ப்ளஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மி, பிபியும் கம்மி. ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மருந்துகள் யூஸ்வலாக கொடுப்போம். ஸோ பிபி இன்க்ரீஸ் பண்ணுற மெடிசன். ஸோ அதை கொடுத்துட்டு அவருக்கு எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி, யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்னாலே பேசிக் ஃபஸ்ட் எய்ட் மெடிசன்லாம் கொடுப்பாங்க, பிளட் தின்னர் மெடிசன். அப்புறம் எமர்ஜென்சி ஆஞ்சியோகிராஃபி அப்படின்னு கொண்டு போகணும். ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பார்க்கக்குள்ள அவருக்கு வந்து இது கிரிட்டிக்கல் பிளாக்கேஜ், அது முக்கியமாக மெயின் பவர் சப்ளை, ஸோ இந்த லெஃப்ட் மெயின் அப்படின்ற பிளட் வெசல் எங்கே ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல பிளாக்லாம் இருந்தது. ஸோ ஆஞ்சியோகிராஃபி பண்ணக்குள்ளேயே அவர் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷனு ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு, கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் கிரிட்டிக்கல் பிளாக்கு. அப்புறம் உடனே அவங்க என்ன பண்ணோம், அவங்களே செஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ கார்டியோ பல்மனரி ரிசர்சிட்டேஷன், சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செஸ்ட்டில் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணும். இது வந்து ஒரு மேனுவல் கம்ப்ரெஷன் சொல்லலாம். இது யூஸ்வலாக செஸ்ட் கம்ப்ரெஷன் எதுக்கு கொடுக்குறது, அந்த ஹார்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகி உள்ள அந்த பிளட் வந்து ஹார்ட்டோட வேலை என்ன பம்ப் பண்ணுறது, அதை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் அந்த பிளட் ஃப்ளோ மற்ற இடத்துக்குலாம் போகும் அப்படின்றதுக்காக. உடனே அவருக்கு யூஸ்வலாக காலங்காலமாக பண்ணுறது அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட்ன்றதில் ஐஏபிபி, இந்த பலூன் பம்ப், ஷார்ட்டாக சொல்லலாம் பலூன் பம்ப் காட்டுங்க. ஸோ அதில் 3 வகையான அந்த மெக்கானிக்கல் சர்க்குலேட்டரி சப்போர்ட் இருக்குது. அவருக்கு ஒரு வகையான சப்போர்ட் பண்ணி அவர் வந்துட்டாங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டாங்க. பட் யூஸ்வலாக அது 3 வகையான பலூன் சப்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து ஐஏபிபி அப்படின்னு சொல்லுவோம், பலூன் பம்ப், காலங்காலமாக இது யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து இம்பலா அப்படின்ற ஒரு சப்போர்ட், அது ஒரு மோட்டார் பம்ப் மாதிரி, கத்தீட்டர் மோட்டார் பம்ப் சொல்லலாம். 3வது எக்மோ அப்படின்ற ஒரு சப்போர்ட். இவருக்கு வந்து முதல்ல அந்த ஐஏபிபி இமிடியேட்டாக இருந்தது. கேத்லாபில் எங்கே ஆஞ்சியோகிராஃபி பண்ணுறோமோ அந்த இடம் பேர் கேத்லாப், ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி, அது கேத்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எப்பயுமே வந்து இந்த எல்லாருக்கிட்டையும் பெரும்பாலும் அந்த ஐஏபிபி அப்படின்ற ஒரு பலூன் பம்ப் பெரும்பாலும் மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கும். ஸோ அதை இமிடியேட்டாக அது போட்டுடும். அதை ஸோ தொடவரியாக ஊசி போட்டு ஆஞ்சியோகிராஃபி பண்ணுற மாதிரி தான். ஸோ ஹார்ட்டுக்குள்ளே போய் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வைப்போம். ஸோ தட் ஹார்ட்டோட வேலையை அது பம்ப் பண்ணணும், ஹார்ட் வேலை பம்ப் பண்ணுறது. ஸோ இந்த பலூனும் அதேமாதிரி பம்ப் பண்ணிகிட்டு இருக்கும். இது ஒரு டெம்பரரி சப்போர்ட். பட் அதுலேயும் அவருக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஏன்னா ஆல்மோஸ்ட் பிபி வந்து ரொம்ப கம்மியானதுனால, ஏன்னா கார்டியாக் அரெஸ்ட்னா ஆல்மோஸ்ட் லைக் பிபி ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நாங்கள் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். உடனே வந்து அடுத்தது இந்த மாதிரி கார்டியாக் அரெஸ்ட் ஆனவங்களுக்கு இது 3ல் வந்து பெஸ்ட் வந்து எக்மோன்றது ஹார்ட் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, அதில் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். நம்ம ஒன்று வந்து யூஸ்வலாக பிளட் ஃப்ளோ போச்சுன்னா லங்கு வந்து ஆக்சிஜனேட் பண்ணணும், அந்த ஆக்சிஜன் தரணும். அப்புறம் அந்த ஹார்ட் வந்து அது பம்ப் பண்ணணும். ஸோ அந்த லங்கோட ஃபங்க்ஷன், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் 2மே பண்ணுறது. டோட்டலாக ஹார்ட் லங் ஸ்டாப் ஆனாலும் அந்த எக்மோன் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எக்மோ சப்போர்ட்ஸ் போட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து அந்த கொஞ்சம் பிபிலாம் மெயின்டைன் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து இது இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு ஏறக்கூடிய ஒரு 25லேருந்து 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்து அப்புறம் ஐஏபிபி பலூன் பம்ப் போட்டு அது சரி வரல. அதுக்கப்புறம் எக்மோன்றதுக்கு அனஸ்தட்டிஸ்ட்லாம் வந்தாங்க. இப்போ அவங்க எல்லாரும் வந்து பேஷண்ட் அட்டெண்டர்கிட்ட பேசி அவங்க ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் கன்சென்ட் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் உடனே கண்டினியூ பண்ணோம். அது வரைக்கும் செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த எக்மோ சப்போர்ட் போட்டுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, ஒன்ஸ் அந்த பிபிலாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னா அந்த பிளாக்லாம் ஓப்பன் பண்ணோம். அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் முடிச்சு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூவில் இருந்தாங்க. ஆஞ்சியோபிளாஸ்டி ஏறக்கூடிய நல்லபடியாக முடிஞ்சுது. ஐசியூவில் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ப்ரொலாங்டு கோர்ஸ் ஏறக்கூடிய ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இன்ஃபெக்ஷன், பிபி மருந்து அதெல்லாமே கொடுத்து இம்ப்ரூவ் ஆகி அப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ ஏறக்கூடிய வந்து அவங்க திரும்பியும் வந்திருக்காரு. ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த ஹார்ட் ஆல்மோஸ்ட் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா ஹார்ட் பம்பிங் ஃபங்க்ஷன் டோட்டலாக ஆல்மோஸ்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்டாண்ட் ஸ்டில்னு சொல்லுவோம். இப்போ ஹார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53%, 55ன்றது நார்மல், 50 to 53 ஆல்மோஸ்ட் எக்ஸாமில் 100க்கு 98 மார்க் வாங்கின மாதிரி. ஸோ அவர் ஏற்கனவே 53% இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. தனியாக நடந்து போகிறாங்க. இன்றைக்கி அவரால் வர முடியல, மும்பை ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் அவருக்கு வந்து ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்த மாதிரி தான். இப்போ இதில் என்னன்னா, இது ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதோட இது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் அந்த சப்போர்ட் இருக்குது. இதே வந்து அவர் வந்து இன்னொரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, அந்த இடத்துல அந்த எக்மோ சப்போர்ட் இல்லைனா இப்போ இன்றைக்கி அவர் இருந்திருக்க மாட்டாங்க.
ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணுறோம். அதில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, அந்த மெயின் பவர் சப்ளை பிளாக் இருந்தால் பெரும்பாலும் இடத்துல அதை அந்த ஒரு சின்ன ஒரு வீடு கட்டுறதுக்கும் பல மாடி அடுக்கு கட்டுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குப்பாங்க ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற டெக்னிக்கும் இங்கே இருந்தது. அதோட முக்கியமாக அது பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ன்றது அந்த சப்போர்ட், மெக்கானிக்கல் சர்க்குலேட்டிவ் சப்போர்ட், MCS அப்படின்றது. ஸோ அந்த எக்மோ சப்போர்ட் இங்கே இருந்ததுனால ஸோ அதுவும் உடனே அது பண்ண முடியுது. ஏன்னா சில ஹாஸ்பிட்டல் அது இருக்காது, வேறு எங்கேயா அது அந்த எக்ஸ்பர்ட் வர வேண்டியிருக்கும், அதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும் நம்ம டிராஃபிக்கில். இங்கே உடனே அதை பண்ணதுனால பண்ண முடிஞ்சுது. ஸோ அதனால் இப்போதைக்கு அவங்க நல்லா இருக்காங்க. இன்ஷார்ட் ஒரு 2-3 ஸ்லைடு அந்த 3 சப்போர்ட் பற்றி பேசுறதுக்கு வந்து நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு வந்து பலூன் பம்புன்றது ஒரு பலூன் வந்து ஹார்ட் வரைக்கும் போகும், தொட வழியாக போயிட்டு அது பம்ப் பண்ணும். இது பட் ஒரு லெவல் அளவுக்கு பிபிக்கு தான் அதை வேலை செய்யும். யூஸ்வலாக பிபின்றது நம்ம ஒரு ஃப்ராக்சர் மாதிரி எழுதுறோம், 120/80, 100 கீழெலாம் போச்சுன்னா பிபி கம்மியாகுதுன்னு சொல்கிறோம். மேல் நம்பர் வந்து இன்னும் 70, 60 கீழெலாம் போச்சுன்னா ஆல்மோஸ்ட் மயக்கமாகிடுவாங்க. ஏன்னா மற்ற இடத்துக்கு ஃப்ளோ இருக்காது பிரெயினுக்குலாம். ஸோ அந்த மாதிரி போகக்குள்ள இந்த பலூன் பம்பு ஒன்றே நம்ம இது தொட வரைக்கும் அந்த ஹார்ட் வரைக்கும் போவோம். ஹார்ட் கீழே இருக்கிறது ஹார்ட் பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு அது பம்ப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஒரு பிபி சப்போஸ் அவங்க மேல் நம்பர் வந்து அந்த நியூமரேட்டர் நம்பர் 60, 70 போச்சுன்னா இதை ஆகுமெண்ட் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும், ஒரு 100 வரைக்கும் கொண்டு வரும், இல்லை 110 கொண்டு வரலாம். ஸோ பிபி அந்த ஃப்ளோலாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஹார்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி அந்த டைமில், அதுக்கப்புறம் ஹார்ட் ரெக்கவரி ஆகலாம் அந்த ஷாக் ஸ்டேஜ்லேருந்து. பட் ரொம்ப பிபி கம்மியாகிடுச்சுன்னா இது வேலை செய்யாது, அந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக இருக்காது. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் இதால் பண்ண முடியும். இதுக்கூட எஃபெக்ட் அவ்வளோதான். பட் இது ஒரு 30-40 வருஷமாக இருக்குது, எல்லா ஹாஸ்பிட்டலையும் பெரும்பாலும் இருக்கும், மேஜர் ஹாஸ்பிட்டல்லாம். அடுத்தது வந்து இது வந்து இம்பலா அப்படின்றது, இது வந்து கத்திட்டு அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும், பட் இதனால ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும். ஹார்ட்ன்றது நம்ம உடம்பு வண்டினா ஹார்ட் இன்ஜின் மாதிரி, மோட்டர் மாதிரி. அந்த மோட்டர் வந்து நல்லா நம்ம வேலை செய்யறதுனால தான் இப்போ எல்லோரும் நடக்க முடியுது, பேச முடியுது, ஓடுறாங்க எல்லாமே. ஸோ எல்லாமே அதை வச்சு தான், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் வச்சு தான். பட் சப்போஸ் இந்த ஹார்ட்ன்ற மோட்டர் ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நம்ம டெம்பரரியாக இன்னொரு அந்த கத்தீட்டர் மோட்டர்ன்ற மாதிரி அது போடுறோம், ஹார்ட் வரைக்கும் உள்ளே போகும். அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கிள்ன்ற சேம்பர்லேருந்து அது பிளட் எடுத்து மற்ற இடத்துக்கு ஃப்ளோ பண்ணும். ஹார்ட் யூஸ்வலாக பண்ணி பம்ப் பண்ணுது, எல்லா இடத்துக்கும் பிளட் ஃப்ளோ ஆகுது, பிரெயினுக்கு எல்லாமே தான். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாகனே பிரெயின் ஃப்ளோ கம்மியாயிடும், பிளட் ஃப்ளோனா உடனே மயக்கமாயிடுறாங்க. ஸோ அதை டக்குன்னு மயக்கடிச்சு விடுறாங்கன்னா ஹார்ட் ஃபங்க்ஷன் பிபி கம்மியாச்சுன்னா ஃப்ளோ பிரெயினுக்கு கம்மியாயிடுச்சு, அதனால் கீழே ஊந்துறாங்க. நம்ம கீழே ஊந்தோடனே பெரும்பாலும் ஏந்துருவாங்க. நம்ம மறுபடியும் கிராவிட்டினால் அந்த ஃப்ளோ மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிடும், அந்த எகென்ஸ்ட் கிராவிட்டியில். ஸோ இது வந்து கத்தீட்டர் மோட்டர் பம்ப் அப்படின்றது. ஸோ இதுவும் தொடவரியாக கேத்தலாபில் வச்சு போடுறது தான், தொடவரியாக போடுவோம். இது வந்து நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க பாருங்க, சின்ன ஒரு வயசில் ஹார்ட் அட்டாக் வந்து மேசிவ் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. ரத்த ஓக்கிற ஆரம்ப பக்கத்திலே பிளாக் ஆகிடுச்சு, அதனால் ஹார்ட் ஃபங்க்ஷன் டோட்டலாக கம்மியாகிடும். அந்த பிளாக் எந்த இடத்துல வருதுன்ற பொறுத்து இருக்குது. அதாவது இந்த பில்டிங்கில் ஒரு ரூமில் மட்டும் தண்ணி வரலையா, இல்லை ஒரு ஃப்ளோரில் வரலையா, இல்லை என்டையர் பில்டிங்கில் வரலையா அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த அளவுக்கு ஏரியா எக்ஸ்டென்ட் ஆஃப் டேமேஜ், ஸோ ரத்தக்குறை ஆரம்ப பகுதியிலே வந்துருச்சுன்னா டோட்டல் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போயிடலாம். அந்த மாதிரி சிலவங்க வருவாங்க, அவங்களுக்கும் இது வந்து இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப், அதாவது இம்பலான்னு அது பேர், அதுவும் யூஸ் பண்ணலாம். அது வந்து இது கிழிச்சல், வெட்டு, தையல் அதெல்லாம் எதுவும் கிடையாது. தொடவரி அப்படி ஊசி போட்டு யூஸ்வலாக நம்ம ஆஞ்சியோகிராஃபிலாம் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதை போய் அங்கே ஹார்ட்டில் வச்சுட்டு ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் ஹார்ட் அப்படியே ரெஸ்ட் ஆகிடும். ரெஸ்ட்னா ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுத்த மாதிரி. இது அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஹார்ட் ரெக்கவரி ஆகிற வரைக்கும் ஒரு நம்ம ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணணும். இல்லை சிலவங்க பிபின்னு வந்திருப்பாங்க, கார்டியோஜெனிக் ஷாக்னா ஹார்ட் பிபி கம்மியாகுது, ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அது பேர் தான் கார்டியோஜெனிக் ஷாக். ஸோ அது அந்த இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் நம்ம அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமோ இல்லை அடுத்த நாள் ஒரு 2 நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே ஹார்ட் ரெக்கவர் ஆகிடும். அப்புறம் மாத்திரை மருந்துகளை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இது ரிமூவ் பண்ணிடலாம். மூணாவதுன்றது வந்து எக்மோன்றது. இது வந்து பெரும்பாலும் எப்போ யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, கார்டியாக் அரெஸ்ட், ஹார்ட் அரெஸ்ட் இல்லை ரெஸ்பிரேட்டரி அரெஸ்ட், லங்குனும் சுத்தமாக வேலை செய்யலை, லங் இன்ஃபெக்ஷன் ஏதோனால லங் வேலை செய்யலை, இல்லை ஹார்ட் சுத்தமாக வேலை செய்யலை. ஏன்னா இதுக்கு 2 ஃபங்க்ஷனுமே இருக்குது. ஹார்ட் லங்கோட வேலை வந்து ஆக்சிஜன் பண்ணுறது. ஸோ ஆக்சிஜன் இது கொடுக்கும், அந்த ஒரு ஆக்சிஜனேட்டர்னு தனியாக இருக்கும், அந்த பிளட்டை வெளியில் எடுத்து ஆக்சிஜன் எக்ஸ்ட்ரா பொருத்தி மறுபடியும் ஒரு பம்ப் இருக்கும், ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் பம்ப் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ள ஹார்ட்டுக்குள்ளே அதை பாடிக்குள்ளே விட்டுடும். ஸோ ஹார்ட் லங் 2 வேலையும் பண்ணும். டோட்டலாக ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிடுச்சு இல்லை லங்கே ஸ்டாப் ஆகிடுச்சுனாலும் இது பண்ணலாம். பட் உடனடியாக பண்ண வேண்டியிருக்கும். அது ஹாஸ்பிட்டலில் அந்த செட்டப் இருந்ததுன்னா. ஸோ இங்கே வந்து இது இப்போ சப்போஸ் இதே பேஷண்ட் வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்தாங்கன்னா இதே ட்ரீட்மெண்ட் தான் கிடச்சிருக்கும். ஸோ அந்த வகையில் எல்லா அடிஷ்னல் வாட் எவர் த லேட்டஸ்ட் சப்போர்ட், ஸ்டேட் ஆஃப் ஹார்ட் கேர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த சப்போர்ட்லாம் இங்கே இருக்குது. அதனால் வச்சுட்டு இந்த பேஷண்ட்டுக்கு அதுதான் ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். ஸோ 3ல் அவருக்கு வந்து டோட்டல் ஹார்ட் ஸ்டாப் ஆனதுனால இந்த ஃபஸ்ட்டு பலூன் பம்புன்னு போட்டோம். பட் அது சரி வராதனால உடனே வந்து நம்ம அந்த எக்மோன்ற சப்போர்ட்டுக்கு போயிட்டோம். அப்புறம் அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணதுனால அவர் இம்ப்ரூவ் ஆகிட்டார். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி வந்து அவருக்கு மேபி பிபி இருந்தது, ஹார்ட் இதில் பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக்ல அந்த கோல்டன் ஹவர்னு சொல்லுவோம், 1 hour. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்க ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா மருந்துகள் கொடுத்து ஆஞ்சியோகிராஃபி பண்ணி பிளாக் ஓப்பன் பண்ணிட்டா ஹார்ட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற அத்தனை ட்ரீட்மெண்ட் ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் ப்ரிசர்வ் ஆகணும், உடனே இம்ப்ரூவ் ஆகிடும், கம்மியாகாது.
அவங்க டிலேடாக வரக்குள்ள நம்ம அவர் வந்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 36 to 48 hours கழிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே கொஞ்சம் டேமேஜ்லாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் அந்த டிலேடாக வரக்குள்ள நம்ம என்ன தான் நம்ம அந்த பிளாக் ஓப்பன் பண்ணி பிளட் ஃப்ளோ ரெஸ்டோர் பண்ணாலும் ஹார்ட் ஃபங்க்ஷன் ரெக்கவரி வந்து டைம் ஆகலாம். இவருக்கே பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் கழிச்சு தான் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகிடுச்சு. சிலவங்களுக்கு 3 மாதம் 6 மாதம் ஆகலாம், சிலவங்களுக்கு ஃபுல்லாக ரெக்கவர் ஆகாமையும் போயிடலாம். சுகர் இருந்தது, அவர் சுகர் இருந்ததுனா சிம்டம் இருந்தது. பட் அவங்க போன இடத்துல மேபி இசிஜி எடுத்து பார்த்தாங்க, சின்ன மேபி ஒரு கிளினிக் போனாங்க, இசிஜி பார்த்தாங்க. சில டைம் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நமக்கு ஃபுல் சேஞ்சஸ் இசிஜியில் வராமல் போயிடலாம் இனிஷியல் ஸ்டேஜில். இப்போ அது வந்து அவருடைய வெறும் இசிஜி டெஸ்ட் வச்சு இல்லை, பேஷண்டோட தொந்தரவு, அந்த கிளினிக்கல் ஃபீச்சர், அவரோட வயது இதெல்லாம் இருக்கலாம்னு வச்சு தான் கண்டுபிடிக்கிறது. பட் எங்ககிட்ட வரக்குள்ள அவருக்கு ஆல்மோஸ்ட் அந்த சேஞ்சஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. என்னங்க சார்? இல்லை அதுதான் அவருக்கு வந்து இப்பயும் அது மட்டும் இல்லை, அதோட ஹார்ட் ஸ்டாப் ஆகி அவர் விஸ்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய என்ன சொல்கிறது நல்ல நேரம்னு சொல்லலாம். அது நம்ம அவருக்கு இருந்த இடத்துல மேஜர் இடம் தான் பிளாக்கு. மேபி அவர் வந்து இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போயிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஈஸியாகவே பண்ணியிருக்கலாம், இந்த அளவுக்கு போகாமல் வந்திருக்கலாம். ஆமாம். இல்லை அதுதான். ஸோ இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து இந்த கார்டியோபல்மனரி ரிசர்ச் சிபிஆர். அது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் சொல்கிறாங்களே, மருத்துவ சம்மந்தப்பட்டவங்களே எல்லாரும் பொதுமக்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நம்ம பார்க்கணும், திடீர்னு பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தவங்க மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க, எந்த இடத்துல விழுந்துடுறாங்க. இப்போ இதையே வெளிநாட்டில் வந்து பார்க்கக்குள்ள எல்லாருக்குமே ஒரு பேசிக் ட்ரைனிங் இப்போ நம்மவும் எல்லாரும் நம்ம ஊரில் கொடுக்குறோம். கழுத்தில் யூஸ்வலாக பல்ஸ் வந்து அந்த நெக் பல்ஸ் தான் பார்ப்பாங்க, கெரோட்டிட் பல்ஸ். ஏன்னா ஹார்ட்லேருந்து போகிற பல்ஸ் அதில் தெரியும். ஸோ அது பல்ஸ் பால்பேட் இருக்கா இல்லையான்னு. அந்த பல்ஸ் தெரியல, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணலாம், உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது சிபிஆர் தான். அதுதான் அவங்கள வந்து நிறைய பேர் வந்து சோடா கொடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புறையேறிடும், அந்த அன்கான்ஷியஸில் லங்கில் போயிடலாம். அது இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி சிபிஆர். அதனால் கண்டிப்பாக சில உயிர்கள் காப்பாற்றப்படலாம். ஸோ அது பண்ணணும். அது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தது சப்போர்ட், ஒரு ஆம்புலன்ஸ் வருது இல்லை சப்போர்ட் பண்ணுற வரைக்கும். இப்போ நாங்கள் பண்ணது வந்து அதுதான். அந்த அவங்க கேத்தலாக இருந்தவங்க எல்லாருமே மாற்றி வந்து அந்த கம்ப்ரெஷன் கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பல்பம் அது இமீடியட்டாக இருந்தாலும் உடனே அதை யூஸ் பண்ணோம். அதில் எதாவது இம்ப்ரூவ் ஆகும் இல்லை, அடுத்த செகண்ட் உடனே அந்த பிளான் மாற்றியாச்சு. அடுத்த பிளான் செகண்ட் இதுக்கு போகாமல் தேர்ட் இது, ஏன்னா இவருக்கு ஹார்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து அவருக்கு எக்மோ போட்டால் தான் நல்லா இருக்குன்றதுக்காக அதுக்கு உடனே போயாச்சு. ஏன்னா அந்த டைமில் ஃபேமிலிக்கிட்ட நம்ம பேசணும், அவங்களும் ஓகேன்னு சொல்லணும். நம்ம கொண்டு போனது ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஐசியூவில் இந்த எக்மோலாம் போட்டால் ஐசியூவில் தான் இருக்க வேண்டியிருக்கும். பார்த்தீங்கன்னா அதில் மல்டிபிள் கனெக்ஷன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இம்ப்ரூவ் ஆவாங்க. ஸோ அது சொல்லிவிட்டு அவங்களும் ஓகேன்னு சொன்னதுனால. ஸோ இதில் என்னன்னா பேஷண்ட் ஒன்று வந்து விஸ்டாண்ட் பண்ணார், சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஒன்று. இன்னொன்று வந்து அங்கே அந்த கம்ப்ரெஷன் கண்டினியூஸாக கொடுத்ததுனால ஆல்மோஸ்ட் ½ hour செஸ்ட் கம்ப்ரெஷன் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் அந்த டைமில் பிபிலாம் கம்மியாகாத அளவுக்கு பார்த்து கொடுத்துட்டு இருந்தோம். இதே ஒரு ஜென்ரல் பப்ளிக் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்க முடியாது. நம்ம அங்கே அந்த செட்டப்பில் அவர் இருந்ததுனால பண்ணுற இடமே அந்த கேத்தலாப்ன்ற பண்ணுற இடத்துல தான், ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணுற இடத்துல தான் அவர் கொலாப்ஸ் ஆனார். ஸோ அது மூணாவது வந்து அந்த நமக்கு அந்த எக்மோ சப்போர்ட்லாம் இருந்ததுனால அதை பண்ணுறதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல். அப்புறம் 4வது அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டியும் பண்ணி அவர் இம்ப்ரூவ் ஆனார். ஸோ இதெல்லாம் இருந்ததுனால, எல்லாமே ஒருங்கிணைந்து இந்த இடத்துல இருந்ததுனால அது பண்ண முடிஞ்சு. சார் இந்த டிவைஸ் வந்து எல்லா கார்டியாக் அரெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுமா இல்லை ரொம்ப ஹில் பேஷண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம்? இல்லை, இப்போ கார்டியாக் அரெஸ்ட் பேஷண்ட்டே ஹில் பேஷண்ட் தான். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் ஆன பேஷண்ட்டுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் என்னென்னா எல்லா ஹாஸ்பிட்டலையுமே அது வந்து அவைலபிள் இருக்காது, அது ஒன்று. ஸோ இந்த மாதிரி இந்த எக்மோ சப்போர்ட் இல்லை இம்பலா சப்போர்ட், பலூன் பம்ப், ஐஏபிபின்றது பல வருஷமாக இருக்கிறதுனால மேபி அது இருக்கலாம். பட் அது ஒரு லெவலுக்கு மேலே பிபி கம்மி ஆயிடுச்சு இல்லை ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த டைமில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. பெரிய கனெக்ஷன். பட் இது வந்து அந்த இம்பலான்றது ஒரு சப்போர்ட். ஸோ இதெல்லாமே வெளியில் இருக்கும். இந்த போர்ஷன் மட்டும்தான் தொடையிலேருந்து ஹார்ட் வரைக்கும் போகும். ஸோ இப்படி போயிட்டு ஹார்ட் வரைக்கும் உள்ளே போகிறது இதுதான் போயிட்டு இருக்கும். இந்த பாட்டு மட்டும் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இங்கே உள்ள பிளட்டை அதை உள்ளே சக் பண்ணி இங்கே வெளியில் இந்த இடத்துல பம்ப் பண்ணும். ஸோ அது எல்லா இடத்துலையும் இப்படி போயிட்டு வரும், புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து இம்பலா அப்படின்றது ஒரு மோட்டார் பம்ப். கெத்தீட்டர் இந்த டியூப் மாதிரி இது ஒரு உள்ள ஹார்ட் போயிடும். ஒன்ஸ் அது இம்ப்ரூவ் ஆகிட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது பெரும்பாலும் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி தான். இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து வரவங்க ஒரு பிளாக்கோடலாம் பெரும்பாலும் யாரும் நாங்கள் பார்க்குறது இல்லை. அந்த மாதிரி பார்த்தா அரிது. சின்ன வயசில் வெறும் ஸ்மோக் பண்ணாங்க, அதனால் ஒரே ஒரு பிளாக்கோட வந்திருப்பாங்க, மேபி 30 வயசில் யாரை பார்த்து. பட் பெரும்பாலும் 50-60 வயசில் வரவங்கலாம் பெரும்பாலும் சுகர் அந்த மாதிரி இருக்கிறனால, லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளத்தினால மல்டிபிள் பிளாக்ஸ் தான். மேபி ஒரு பிரான்ச்சிங் வெசல், அந்த ஒரு ஒய் மாதிரி இருக்கும், அந்த வெசல் அந்த இடத்துல பிளாக்ல வருவாங்க. இல்லை வேறு பிரச்சனைலாம் வரலாம், மல்டிபிள் பிளாக்ஸ் இருக்கலாம், கல் மாதிரி இறுக்கி போயிருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து இந்த யூஸ்வலாக அட்வான்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி, காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம், சிப் ஆஞ்சியோபிளாஸ்டின்னு. அந்த ஆஞ்சியோபிளாஸ்டிலாம் பண்ணக்குள்ள சில டைம் ஹார்ட் ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம மெயின் வேலை பார்க்குறதே ஹார்ட்டில். மற்ற இடத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுக்குறோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ஆப்ரேஷனும் ஹார்ட் ஃபிட்னஸ் கொடுத்து தான் பண்ணுறோம். ஏன்னா ஹார்ட் தாங்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட்டில் வேலை செய்யலையும் சில டைம் ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியாக போகலாம். அந்த டைமில் இந்த கத்தீட்டர் மோட்டர் பம்ப் இருந்ததுன்னா நமக்கு வந்து பேஷண்ட்டுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் செய்கிற டாக்டருக்கும் மேபி 10 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்குள்ள ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி எடுத்தாங்கன்னா பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகிடுவாங்களான்னு பார்ப்பாங்க. இப்போ இதுவும் இருக்குது, இன்னொன்று அந்த இக்மோன்ற சப்போர்ட்லாம் இருக்குது. அதனால் வந்து நம்ம அட்வான்ஸ்டு காம்ப்ளெக்ஸ் ஆஞ்சியோபிளாஸ்டி இப்போ 80 வயசில் வராங்களா, 20 வயசில் வராங்க, ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பிளாக் இருக்குது, அவங்களுக்கு பண்ணணுனால இது நம்ம இப்போ இந்த கத்திட்ட மோட்டர் பம்ப் இருந்ததுன்னா நம்ம அந்த பிளாக்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அவங்க ஹார்ட் ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கக்குள்ள ப்ரொசீஜர் முடிச்சிட்ட அப்புறம் ஒரு 6 ஹவர்ஸ்லையோ இல்லை அடுத்த நாள் கூட நம்ம ரிமூவ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடும்.